Hello friends, வணக்கம். Welcome back to Happy Homemakers channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்லயே தயாரிக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் ப்ளீச் பவுடர். எந்த விதமான கெமிக்கல்ஸும் சேர்க்காம நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஆரோக்கியமான முறையில நல்ல ஃபேரா ஆக்க முடியுங்க. பார்லருக்கு போய் கிடைக்கிற அதே எஃபெக்ட் நமக்கு வீட்லயும் கிடைக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்லி, சோ அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை முந்தின நாள் சாயங்காலமே ஊற போட்டுடுங்க. அடுத்த நாள் காலையில எடுத்து அதை நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு காட்டன் துணியில விரிச்சு போட்டு நல்லா காய வைங்க. நிழலோணத்துல காய வச்சா போறோம். ஏன் அரிசியை இந்த மாதிரி புளிக்க வைக்கணும் அப்படின்னா, புளிக்கிறப்ப அதுல இருக்கிற அந்த நொதி பொருட்கள் எல்லாம் வந்து வேற மாதிரி ஆகும். அதுல இருக்கிற சத்து பொருட்கள் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். அதுல இருக்கிற ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா வந்து அதுல வேலை பார்த்து அதுல இருக்கிற சக்திகள் விட்டமின்ஸ் எல்லாத்தையும் பல மடங்கா பெருக்கி கொடுக்கும் நமக்கு. அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கிளீன் பண்றதுக்கு, அதை நல்லா மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி புளிக்க வச்ச அந்த அரிசி வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ப்ளீச் பண்ணி நல்ல கலர் கொடுக்கும் உங்க ஸ்கின்னுக்கு. காலைக்கிழங்கு துருவல், நல்ல கேரட் சீவிக்கோங்க. சீவிட்டு அதுல அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நல்லா கலந்து அதை நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்துக்க போறது பாதாம், 5 பாதாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதைகள் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதே மாதிரி கசகசாவும் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நல்ல கலர் கொடுக்கறது, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கிறது, ட்ரை ஆகாம பாத்துக்கிறது தான். 5 பிஸ்தா பருப்பு, 1 டீஸ்பூன் முல்தானி மிட்டி, 1 டீஸ்பூன் நல்ல சந்தன பொடி. அடுத்தது பச்சை கற்பூரம், இது வந்து ஒரு சிட்டிகை எடுத்தீங்கன்னா போறோம். 1 டீஸ்பூன் தக்காளி பவுடர். அப்படி ஒருவேளை உங்ககிட்ட தக்காளி பொடி இல்லை அப்படின்னா நீங்க வந்து தக்காளியே எடுத்துக்கலாம். தக்காளியோட சாறு எடுத்து இந்த பொடியோட நீங்க கலந்து உபயோகிச்சுக்கலாம். இது பால் பொடியும் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பால் பொடி சேர்க்க விருப்பம் இல்லை, அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்க வந்து பாலை ஊற்றி கலந்து இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி நீங்க முகத்துக்கு உபயோகிக்கலாம். இவ்வளவுதான் நம்ம ஹெர்பல் ப்ளீச்சுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு மிக்சியில போட்டு நல்லா நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுல நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரே அடியா ஹை ஸ்பீட்ல வச்சு இதை அடிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் எண்ணெய் ஆகாம இருக்கும். இல்லாட்டி அந்த நட்ஸ் எல்லாம் எண்ணெயா திரிஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான பொடியா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஹோம்மேட் ஹெர்பல் ப்ளீச் வந்து ரெடியா இருக்கு. இதை இப்போ எப்படி உபயோகிக்கிறதுன்னு பார்ப்போமா. ஒன்று, நீங்க இந்த பொடியோட இந்த தக்காளி பழத்தோட ஜூஸ் கலந்துக்கலாம். நீங்க தக்காளி பொடி சேர்க்கல அப்படின்னா. அப்படி இல்லைன்னா காய்ச்சாத பசும்பால் பெஸ்ட் இதுக்கு. நீங்க பால் பொடி சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்க வந்து கலந்துக்கிறப்ப இந்த காய்ச்சாத பால் சேர்த்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பொடி எடுத்துக்கோங்க. பொடி எடுத்துக்கிட்டு அதுல காய்ச்சாத பால் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு நம்ம முகத்துல அப்ளை பண்ண வேண்டியதுதான். நீங்க வெயில்ல ரொம்ப அலையிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஒரு 3 நாள் 4 நாள் தள்ளி அடுத்தது உபயோகிங்க. அப்படி இல்லை நீங்க நார்மலா வெளியில போயிட்டு வரவங்க அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை உபயோகிக்கலாம். முதல்ல அந்த மாதிரி உபயோகிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க உபயோகிச்சீங்கனாலே போரும். உங்க தோல் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். எப்பவுமே என்னதான் இயற்கையா இருந்தது அப்படின்னா கூட இதுல இருக்கிற ஒரு பொருளும் உங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தாம இருக்குதா அப்படின்னு பாத்துக்கோங்க. அலர்ஜி ஆகலையாங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கலக்கிறத ஒரு சின்ன இடத்துல இப்படி தடவி பாருங்க. அரை மணி நேரம் பொறுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அலர்ஜியும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க முகத்துல தடவுங்க. முகத்துல தடவுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்ல ஒரு தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணுங்க. இப்போ எனக்கு காஞ்சு லேசா இழுக்க ஆரம்பிக்குது. நான் இப்போ இதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வரேன். நல்லா இந்த மாதிரி சுழட்டி மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்கின்னை நல்லா வாஷ் பண்ணி எடுங்க.